சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவானது மொந்தா புயல். புயல் எச்சரிக்கை காரணமாக தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் வெளியாகி உள்ளது, பள்ளி கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுமா, இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமாக வலுவடைந்து மொந்தா புயலாக மாறியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக 4 மணி நேரத்திற்கு முன்பாக 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாறி 13 கிலோமீட்டர் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளைக்குள் தீவிர புயலாக மாறக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தீவிர புயலாக மாறும் மொந்தா புயல் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா பகுதியில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள மொந்தா புயல் சென்னையிலிருந்து தற்போது 640 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இது மையம் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வந்துள்ளது. தமிழகம் முழுவதும் பரவலாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர புயலாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 11 மணி அளவில் புயலாக வலுவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் இன்று உருவாகும் என கணிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே புயலாக வலுப்பெற்றுள்ளது. இந்த புயலுக்கு மொந்தா என பெயரும் சூட்டப்பட்டது. தற்போது சென்னையிலிருந்து 640 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்திற்கு மற்றும் 13 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை தீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசை நகர்ந்து ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே புயல் கரையை கடக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதி கனமழை கொட்டி தீர்க்கக்கூடும். குறிப்பாக தமிழகத்தில் சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட 3க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் 4 நாட்கள் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக எங்கெல்லாம் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா கடற்கரை பகுதி, மொசலைப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக பல பகுதிகளிலும் நெல்லூர் வரையிலான தெற்கு ஆந்திரா பகுதியில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் என எந்த மாவட்டங்கள் 4 நாட்கள் வரையில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புயல் காரணமாக இன்று முதல் அடுத்த 4 நாட்கள் வரைக்கும் மறுதினம் வரைக்கும் கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் விட்டு விட்டு மழை பெய்யக்கூடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர் அதே இடங்கள் மீண்டும் தமிழகத்தில் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் புதுச்சேரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் சிவகங்கை, தூத்துக்குடி 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் உள்ளூர் விடுமுறையாக விடப்பட்டுள்ளது. தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பின்படி இன்றைய நாட்கள் திருவள்ளூர் மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாட்கள் சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பண்டிகை காலங்கள் என்பதால் உள்ளூர் விடுமுறை விடப்படும் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கக்கூடும் எனவும், விழுப்புரம்,
புதுச்சேரி, செங்கல்பட்டு, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 28ஆம் தேதி புயல் கரையை கடக்க உள்ள நாட்கள் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மற்றும் தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் இந்த புயலின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளரப்பட்டு வரும் இந்த புயல் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நாளை நாட்கள் கரையை கடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி நாளை நாட்கள் கரையை கடக்கவில்லை என்றால் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 4 நாட்கள் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக புயல் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அக்டோபர் மாதம் 28, 27 ஆகிய 2 நாட்கள் தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 4 நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் காலை அல்லது மாலை அல்லது மதியம் ஏதோ ஒரு நேரங்கள் விட்டு விட்டு மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புயல் எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் அதிகாலை வேளையில் அல்லது மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் எந்த ஒரு பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக எந்த ஒரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விடுமுறை விடப்படவில்லை என தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக புதுச்சேரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை விடப்படும் என தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேறு ஏதேனும் மாவட்டங்களுக்கு கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டால் அது பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த தகவலையும் இன்ஃபார்ம் பண்றேன்.